அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். பாவங்களால் செய்கிற பாவங்கள் நிறைந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் தோற்று கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு மாறு செய்கிற ஒவ்வொரு நொடியும் அப்படித்தான். என் பிள்ளையினுடைய கல்யாண நிகழ்வு இன்று மேக்கப் கலாச்சாரம், மேக்கப் பண்ணுகிறோம், நல்ல விஷயம். ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்க வேண்டும், மணமகனத்தில் அனுப்பி வைப்பதற்காக மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இந்த நடைமுறை லுஹருக்கு பிறகு ஒரு பெண்ணை அழைத்து வந்து சம்பளம் கொடுத்து கிடந்த கிரீம் எல்லாம் பூசி அலங்கரித்து கொண்டு போய் மணமேடையில் ஒரு பொம்மையாக வைக்கிறோம், ஒரு பொம்மையாக வைக்கிறோம். மனச்சாட்சியோடு யோசியுங்கள். பிள்ளைக்கு அசரு தொழுகை இல்லை, மகரிபு தொழுகை இல்லை, வந்து உது செய்வதற்கும் அவளுக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் அவள் அணிந்திருக்கிற ஆடையும் மேக்கப்பும் தடையாக இருக்கிறது. சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயற்பாடும் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறுவதற்கு, அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருந்தால் அந்த செயற்பாடு ஹராம், அந்த செயற்பாடு ஹராம். பிள்ளைக்கு மேக்கப் பண்ணுவது ஹராமா ஹலாலா? ஹலால். தொழுகைக்கு தடையாக இருந்தால் ஹராம். கொண்டு போய் வைக்கிறோம். முதல் நாள், வாழ்க்கையை ஆரம்பிக்கிற முதல் நாள், வாழ்க்கையின் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டியவன் அல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? ஒரு கணவனும் மனைவியும் முதலிரவில் சேர்வதற்கு முன்னால் அவர்கள் இருவரும் சேர்ந்து 2 ரக்அத்துக்கள் சுன்னத்து தொழுவதை மார்க்கமாக்கி இருக்கிற ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். அதை அழகான வழிமுறையாக்கி இருக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம். ஆனால் பிள்ளைக்கு அசரும் இல்லை, மகரிபும் இல்லை, சில நேரம் இஷாவும் இல்லை. இஷா தொழுகை எல்லாரும் வந்து போய் 10-11 மணி, அது வரைக்கும் அந்த பிள்ளை இருந்த டயர்ட், ஆடைகளை மாற்றிவிட்டு தொழுவதற்கு நேரம் இல்லை. வேண்டுமென்றே தொழக்கூடிய நேரத்தில் ஒரு கடமையான தொழுகையை அல்லாஹுவை எதிர்த்து கொண்டு, அல்லாஹுவின் தூதரை எதிர்த்து கொண்டு, எல்லாம் தெரிந்து, பெரும் பாவம் என்று தெரிந்து இதை செய்துவிட்டு ஒரு திருமணத்தை முடித்து கொடுக்கிறோமே, இதற்கு பிறகு இந்த திருமணத்தில் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கலாமா? இதன் விளைவை இன்று சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்து அங்கு சொன்னார்கள், எங்களுடைய முஸ்லிம் பிரதேசத்தில், கோரளை பெற்ற மத்தி முஸ்லிம் பிரதேசத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு மட்டும் 236 திருமணங்கள் விவாகரத்தாகி இருக்கிறது. ஒரு வருடத்தில் 236 திருமணங்கள் விவாகரத்து கோரி இருக்கிறது. அவற்றில் பெரும்பாலானவை 18க்கும் 25 வயதுக்கும் உட்பட்ட திருமணங்கள். அவற்றில் அதிகமானவை ஒரு குழந்தையோடு 2 குழந்தைகளோடு இருக்கிற திருமணங்கள். அவற்றில் அதிகமானவை போதைப் பொருள் பாவனையோடு சம்பந்தப்பட்ட விவாகரத்து. இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆடம்பரமாக கோடிக்கணக்கில் செலவழித்து, லட்சக்கணக்கில் செலவழித்து உங்களுடைய பிள்ளையின் திருமணத்தை நடத்துகிறீர்கள். ஒரு வருடம் முடிவதற்கு முன்னால் உங்களுடைய பிள்ளை வாளாவட்டியாக வந்து வீட்டில் இருக்கிறார். இந்த செலவழித்த இந்த செலவு ஒரு நாளுடைய சந்தோஷம். அடிக்கடி சொல்கிறேன் உறவுகளே, ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு நாளின் திருப்திக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறோம். பக்கத்து வீட்டுக்காரர்களில் இருந்து, அடுத்த வீட்டுக்காரர்களில் இருந்து, தூரத்து உறவுகளில் இருந்து, வெளியூரில் இருப்பவர்களில் இருந்து, உள்ளூரில் இருக்கிற எல்லோரையும் திருப்திப்படுத்துகிறோம், பேச வைக்கிறோம். ஆனால் அல்லாஹுவை திருப்திப்படுத்த மறக்கிறோம். நிரந்தர கவலை, நிரந்தர கவலை. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உறவுகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய விஷயத்தில் விளையாடாதீர்கள், அல்லாஹுடைய விஷயத்தில் விளையாடாதீர்கள். அவனுடைய சாதாரண அடிமைகள் நாம், சாதாரண அடிமைகள் நாம். எமது விஷயத்தில் அவன் பெரிதாகவெல்லாம் தீர்மானம் எடுக்க தேவையில்லை. ஒரு நொடி வாழ்க்கையை மாற்றி விடுவான், ஒரு நொடி வாழ்க்கையை மாற்றி விடுவான். எல்லாம் தலைகீழாக போகும். இந்த உலகம் அவனுடைய சொந்தம். லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன். அவனிடத்தில் கேட்க முடியாது, அவன் எல்லாவற்றையும் கேட்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். உபதேசங்கள் அல்ல நோக்கம், பேசுவதல்ல நோக்கம். உள்ளத்தில் கொஞ்சம் இறக்குங்கள். அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசியுங்கள். இந்த உலகம் முடிந்து போகும் உறவுகளே, இந்த உலகம் முடிந்து போகும். பேசுகிற நான் வெளியில் போவதற்கு நம்பிக்கை இல்லை, கேட்கிற நீங்களும் வெளியில் போவதற்கு
என்பதற்கான நம்பிக்கை இல்லாத உலகம். அன்புக்குரியவர்களே, கபர் இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, சிராத் இருக்கிறது, சுவனம் இருக்கிறது, அந்த சந்தோஷம் இருக்கிறது, அந்த நிம்மதி இருக்கிறது. அந்த நிம்மதிக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை அல்லாஹுக்காக வாழுங்கள். கொஞ்சம் தியாகம் செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள் பாவங்களை, குடும்பத்தில் நடக்கிற தவறுகளை, கணவன் செய்கிற தவறுகளை, பிள்ளைகள் செய்கிற தவறுகளை, பக்கத்து வீட்டுக்காரர்கள் செய்கிற தவறுகளை அல்லாஹுக்காக நீங்களும் சேர்ந்து அங்கீகரிக்காதீர்கள். உள்ளத்தாலாவது வெறுத்து ஒதுங்கி இருங்கள். உள்ளத்தாலாவது வெறுத்து ஒதுங்கி இருந்தல். இந்த பாவமான காரியங்கள், அனாச்சாரங்கள், மார்க்க முரணான விஷயங்கள், அல்லாஹுக்கு எதிரான காரியங்கள், அல்லாஹுவின் தூதர் காட்டாத விஷயங்கள் வேண்டாம் சகோதரிகளே. இந்த உலகத்தில் திட்டட்டும், இந்த உலகத்தில் எங்களை பைத்தியம் என்று சொல்லட்டும், இந்த உலகம் எங்களை பார்த்து வாழத் தெரியாதவள் என்று சொல்லட்டும், இந்த உலகம் எங்களை பார்த்து என்னையாவது செய்துவிட்டு போகட்டும், இவர் மட்டும்தான் பெரிய மார்க்கம் தெரிந்தவர், இவர் மட்டும்தான் பெரிய குர்ஆன் சுன்னா கதைப்பவர் என்றெல்லாம் எங்களை நக்கல் அடிக்கட்டும், அடிப்பவர்கள் அடிக்கட்டும். அல்லாஹ்வின் தூதரையே பைத்தியம் என்று சொன்ன சமுதாயம் இது. அல்லாஹ்வின் தூதரையே சூனியக்காரன் என்று சொன்ன சமுதாயம் இது. அல்லாஹ்வின் தூதரையே மோசமானவன் என்று சொன்ன சமுதாயம் இது. அல்லாஹ்வின் தூதரின் மனைவிமார்களின் மீது அவதூறு பேசிய சமுதாயம் இந்த சமுதாயம். அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய வாயை மூட முடியாது. அல்லாஹ்வுடைய மறுமையில் அன்புக்குரியவர்களே தனியாக விசாரிக்கப்படுவோம், தனியாக விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணையில் இருந்து தப்ப வேண்டும் என்றால் தனியாக வாழுங்கள் உறவுகளே. தனியாக வென்றால் யாரோடையும் சேராமல் வாழுங்கள் என்பதல்ல. பாவங்களில் இருந்து விலகி வாருங்கள், அல்லாஹுக்காக விலகி வாருங்கள், நன்மைகளின்பால் போட்டி போடுங்கள். இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பயணத்தில் மலக்குல் மௌத் வந்து உயிரை பறிக்கிற தருணம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.